அனைவருக்கும் வணக்கம். பேரீச்சம்பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. பேரீச்சம்பழம் நமது உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. பேரீச்சம்பழம் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது. இரத்த சிவப்பணுக்களை உருவாக்க உதவுகிறது. இரும்பு சத்து நிறைய உள்ளதால் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. அனிமியா எனப்படும் இரத்த சோகை நோய் தாக்காமல் பார்த்து கொள்கிறது. இரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொண்டு இரத்த அழுத்த நோய் வராமல் பார்த்து கொள்கிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது. இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இதய நோய் வராமல் தடுக்கிறது. எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது. எலும்பு சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்த்து கொள்கிறது. பேரீச்சம்பழத்தில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படவும் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகவும் உதவுகிறது. குடல் ஆரோக்கியமாக இயங்க உதவுகிறது. மூல நோய் வராமல் பார்த்து கொள்கிறது. மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து கொள்கிறது. உடலில் ஏற்படும் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை பிரச்சனைகளை சரி செய்கிறது. சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்கிறது. தோல் பளபளப்பாக இருக்கவும் முகம் பொலிவுடன் இருக்கவும் உதவுகிறது. கண் பார்வையை மேம்படுத்துகிறது. தலைமுடி உதிராமல் பார்த்து கொண்டு தலைமுடி நன்கு வளர உதவுகிறது. உடல் சோர்வை அகற்றி உடல் சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது. உடல் எடையை அதிகரிக்க விரும்புவோர் பேரீச்சம்பழத்தை சாப்பிடலாம். பேரீச்சம்பழத்தை பச்சையாகவும் சாப்பிடலாம் அல்லது இரவில் தண்ணீரில் ஊற வைத்து காலையிலும் சாப்பிடலாம். தினமும் 2 to 4 பேரீச்சம்பழம் வரை சாப்பிடலாம். இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் பேரீச்சம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. பேரீச்சம்பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். நீரிழிவு நோயாளிகள் பேரீச்சம்பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. எனவே உடலில் பிரச்சனை உள்ளவர்கள் மருத்துவரை அணுகி அவரது ஆலோசனையின் பேரில் பேரீச்சம்பழத்தை சாப்பிடலாம். உடலில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் பேரீச்சம்பழத்தை அளவோடு சாப்பிட்டு வந்தால் உடல்நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம். அனைவருக்கும் நன்றி.